கெட் யுவர் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். கேட்கறதுக்கு ஈஸியா இருக்குன்னா, உங்களுடைய முதல் கஸ்டமர் யாரு? நிறைய பேர் கடையை திறந்து வச்சு உட்கார்ந்துருவாங்க, முதல் கஸ்டமர் யாருன்னே தெரியாது. நீங்க யாருக்கு உங்களுடைய ப்ராடக்ட்டை விற்க போறீங்க? ஸ்டூடெண்ட்ஸா, பிசினஸ் மேனா, இல்லைன்னா டீச்சர்ஸா, இல்லைன்னா பொதுமக்களா, இல்லைன்னா ஏழைகளா, பணக்காரர்களா? யார் உங்களுடைய கஸ்டமர்? உங்களுடைய முதல் கஸ்டமரை நீங்க தேர்வு செய்ய வேண்டும். ஸ்டார்ட் வித் யுவர் நெட்வொர்க். முதல்ல உங்களுடைய நெட்வொர்க்ல இருந்து நீங்க தேர்வு செய்யுங்க. நீங்க குழந்தைகளுக்காக வேண்டி ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிருக்கீங்களா? முதல்ல குழந்தைகள் உங்களை சுத்தி இருப்பாங்களா இல்லையா? அவங்கள்ட்ட இருந்து நீங்க தொடங்குங்க. சரி, அப்படி இல்லை, நீங்க உங்களுடைய ஃபேமிலியில இருந்து, உங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கட்டும், உங்களுடைய சகோதரர்களா இருக்கட்டும், உங்களுடைய சகோதரியா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், மாமானா இருக்கட்டும், மச்சானா இருக்கட்டும், இப்போதானே இவங்கள ஹெல்ப்புக்கு வருவாங்க. சொந்தக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயத்துல உதவுவாங்களோ இல்லையோ, இந்த விஷயத்துல எந்த விஷயத்துல அவங்க உதவுவாங்களோ அந்த விஷயத்துல கண்டிப்பா யூஸ் பண்ணி அவங்கள தேய்ச்சி எடுத்துடணும். இது நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுடைய தங்கச்சிட்டையே கேளுங்க, நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்திருக்கேன், நீ வாங்குவியாமான்னு கேளுங்க. உங்களுடைய சகோதரர்கள்ட்ட கேளுங்க, இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்மையிலேங்க பெரிய பொக்கிஷங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ரீச் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டான், அவன் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டான். நீங்க எந்த பொருளை விற்கிறீங்களோ அதுல இருந்து ஒண்ணு மட்டும் அவனுக்கு ஃப்ரீயா கொடுத்துருங்க, முடிஞ்சிருச்சு, எல்லாமே அவனே பார்த்துப்பான். அப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? உங்களுடைய நெட்வொர்க்ல இருந்து நீங்க உங்களுடைய கஸ்டமரை ரெடி பண்ணுங்க. இது முதலாவது. அடுத்த ரெண்டாவது நீங்க செய்ய வேண்டியது ஆஃபர் ஃப்ரீ ஆர் டிஸ்கவுண்டட். முதல்ல ஃப்ரீ ஆஃபர் கொடுங்க, அப்படி இல்லைன்னா டிஸ்கவுண்டட் ஏதாவது ஒன்று கொடுங்க. எக்ஸாம்பிள் சொல்றவங்களுக்கு, நேனோ சொல்லி ஒரு கார் இருக்க, டாடா உண்டாக்குன அந்த கார் இருக்க, 1,00,000 அந்த கார். அந்த காரோடைய ஸ்லோகம் என்ன தெரியுமா? ஏழைகளுக்கான கார். என்னது? ஏழைகளுக்கான கார், நீங்களும் கார் வாங்கலாம், இப்படி அதனுடைய ஸ்லோகம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பொதுவா ஏழைகளா இருக்கட்டும், பணக்காரங்களா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், கார் வாங்குறதுக்காக ஏட்டையும் கார் இருக்கட்டும் அப்படி காட்டுறதுக்கு தானே. இது ஏழைகளுடைய கார்னு ஆனதும் எல்லா பேருமே இது ஏழைகளுடைய சிம்பாலா மாறிடுச்சு சொல்லி அதை வாங்குறதை விட்டுட்டாங்க. அந்த கார் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் சொல்ல வர விஷயம் என்ன, நீங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் சரி, ஃப்ரீ கொடுத்தாலும் சரி, டிஸ்கவுண்ட் நீங்க கொடுக்கலாம். ஆனா டிஸ்கவுண்ட் நீங்க கொடுக்கும் பொழுதும் கூட ஏழைகளுக்கானது, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கானது, பரிதாபத்திற்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கானது, இப்படிலாம் சொல்லி தயவு செஞ்சு உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ப்ராடக்ட் முடிஞ்ச வரைக்கும் அதாவது ரிச் ஃபீலிங்கை கொடுக்கணும். எப்படி தெரியுமா இருக்கணும்? 2,550 ரூபா இந்த ப்ராடக்ட். ஆனால் இதில் 90% தள்ளுபடி. இதில் 90% தள்ளுபடி எப்போ இருக்கும்? இன்னும் 25 நாளைக்கு மட்டுமே. இப்படி உங்களுடைய ப்ராடக்ட் இருக்கும். அதாவது இது இவ்வளோ ரேட் அதிகமானது இருந்தாலும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மட்டும் இதுல நமக்கு ஒரு தள்ளுபடி கிடைச்சிருக்கு, ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு சொல்லி ஒரு ஃபீல் நீங்க உண்டாக்கணும். அது எப்படி உண்டாக்கணும்? அதுல தான் உங்களோட மூளை நீங்க யூஸ் பண்ணணும். இது ரெண்டாவது விஷயம்.